தர்ஷிதா மீன் பாரு வரவே மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூலாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ல நந்தி ரெடி பண்ணியிருக்காங்க. ஜாலியா என்ஜாய் பண்றாரு பத்தி அவரு. வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டிக்கு தான் கிளம்பி இருக்கோம். இப்போ பாண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கண்காட்சி வந்து போன வருஷமே சொல்லியிருந்தாங்க, எங்களால போய் பார்க்க முடியல. ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க. கமெண்ட்ஸ் பண்ணி ஜஷிதாவை கூட்டும் போங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நாங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி காட்டுறோம். இது வரைக்கும் நான் போய் பார்த்ததே இல்ல. பொட்டானிக்கல் கார்டன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளவர் கண்காட்சியை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஊர்லயுமே நான் பார்த்தது இல்ல. அதுவும் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. சோ அதை நம்ம மிஸ் பண்ண கூடாது இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா போய் பாத்துட்டு வரலாம். இப்ப இங்க இருக்கிற ஸ்கிரீன் சாமி ரூம் ஸ்கிரீன்ல, அதனாலதான் சாமி கை வச்சு காட்டுறாரு. சாமி ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வரலாம். ஏய், பூச்செடி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அப்ப எனக்கு பூச்செடி வாங்கி தரியா? இப்ப ஃப்ளவர் ஷோக்கு வந்தா பூச்செடி தான் வாங்கி போவாங்க. பூச்செடி தவிர வேற எதுவும் வச்சிருக்க மாட்டாங்களா? வேற என்ன வச்சிருப்பாங்க? சாப்பிடுற ஐட்டமா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் செம கூட்டமா இருக்கு. திருவிழா கடை மாதிரி இருக்கு. பண்றது கூட இடம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வரேன். ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடம். எனக்கு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியுது. இப்போ பாருங்க செம்ம கிரவுட் இருக்கு. பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. எத்தனை நாளைக்கு எதுக்கு, எப்போ ஓபனிங் டைம், டேட் எல்லாத்தையும் கிட்ட போயிட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே தெரியல, இப்பதான் வந்து போய் பாப்போம். பார்த்துட்டு சொல்றேன். என்ன செய்யுது, இங்கேயே வாய போலக்குற? இல்ல, இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நடந்து போகும்போது ஆளே இல்ல, ஒருத்தர் கூட இல்ல. அளந்துகிட்டே போனேன். இப்ப பார்த்தா ரோட்ல வெறும் தலை மட்டும் தான் தெரியுது. அங்க பாருங்க எவ்வளவு கிரவுட் இருக்கு. சரியான கூட்டம், வெறும் தலை மட்டும் தான் தெரியுது. ரோடு ஃபுல்லாவே பிளாக்கா இருக்குல்ல. என்ன சைந்தா, உள்ள பூந்து வர முடியலையா? சரியான கிரவுட் பா. ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் போகுது. வா, ட்ரெயின்ல போலாம். ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்தா தான் விடுவாங்க. அங்க லைன் நிக்குது பாரு, அந்த லைன்ல நின்னு டிக்கெட் எடுக்கணும். அப்பதான் உனக்கு போய் ட்ரெயின்ல ஏற முடியும். ரஷிதா, ட்ரெயின்ல போலாமா? டிக்கெட் இல்ல, ஃப்ரீயா விட்டாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி ட்ரெயினுக்கு ஏதோ ஃப்ரீயா விடுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். சைந்தா, அங்க ஃப்ளவர் கண்காட்சி அங்க நடக்குது. நீ எங்க இருக்க? சாப்பிடுற இடம். நேரா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள என்ட்ரு ஆனவனே சாப்பிடுற இடம். பாத்தீங்கன்னா சாப்பிடுற வாசனை வந்ததா, சரி இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு வந்தா ஃபுல்லா வந்து சாப்பிடுற இடம் இருக்கு. சாப்பிட்டுட்டு போலாம். சுண்டல் வாங்கி தரியா? சரி. நல்லா மாங்காய், அப்புறம் வந்து கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு வேற லெவலா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. 10 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. நீ போல ட்ரெயின்ல கொஞ்ச நேரம் கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, போய் சுத்தி பார்க்கலாம்னு பார்த்தா சாப்பிட்டு போய் பார்க்கலாம். பாவக்காய் செய்யுதா? பாவக்காய் போட்டு மாதிரி செஞ்சிருக்காங்க. பாவக்காய் ஃபுல்லா சிற்பங்கள். பாவக்காய் கீழே பத்தி எல்லாம் இதுதான் பேபி அந்த பேயம்பழம் சொன்னல. ஆமா, இது இருக்கு, ஒரு கட்டம் கட்டமா இருக்கு பாத்தியா? ஓகே, இதுதான் பேயம்பழம். ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு அம்மா போட்டிருக்கும் போது கிடைக்கவே இல்லை. சங்கீதா, கன்ஃபார்மா இதுதான் பேயம்பழமா? ஆமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காய்கறி பழம் வச்சிருக்கிற இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். செமையா இருக்கு. நிறைய வெரைட்டி இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறி, தக்காளி, காய் வகை சொல்லிட்டு ஃபுல்லா வச்சிருக்காங்க. பழம் இந்த சைடு இளநீ சொல்லிட்டு எல்லாமே டிஃப்ரெண்டா என்ன ஆயிட்டு இருக்குமோ அது எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, என்னம்மா வேணும் உனக்கு? என்ன ஜெஷிதா ஏதோ கை கட்டுறோம். வா வா. சொன்னோம், பாப்பா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாப்பா. குழந்தைங்களாம் நிறைய பேர் கூட்டின்னு வந்துருக்காங்க. சுற்றி சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. ஒரு மேலே பார்க்கறது, கீழே பார்க்கறது. எப்படி அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டு வரேன். எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய மாங்காய் வச்சுக்கிறாங்க. இங்கே பேர் எவ்வளோ பெரிய பூசணிக்காய்,
பூசணிக்காய் பெருசு பெருசா வச்சிருக்காங்க. ஆமா, தக்காளி பழம் இருக்கு பேபி அங்க. பெருசாவா? ஆமா, இவ்வளவு பெரிய தக்காளி பழம் எல்லா ஐட்டமுமே வச்சிருக்காங்க. ஜெஷிதா பாப்பா எட்டி எட்டி பார்த்துன்னு வராரு பாரா. எனக்கு அது வேணும் இது என்ன எதுவும் தர மாட்டாங்க ஜெஷிதா, அவனுக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அவர் விட்டா எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுவாரு. மல்லாட்டை செடி ஒரு அழகா மல்லாட்டையோட பிடிக்கிட்டே இருக்குல்ல. ஆமா, செடியோட வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. குட்டியோண்டு அக்வாரியம், குட்டி டனல் அக்வாரியம், மீன் இருக்கு, நிறைய ஃபிஷ் இருக்கு. வாவ், நல்லா இருக்கு. குட்டியா இருந்தாலும் ஜெஷிதா மீன் பர்மா. ஜெஷிதா இங்க நிறைய மீன் இருக்கு. ஆமா, ஜெஷிதா மீன் எப்படி சவுண்ட் பண்றாரு பாத்தியா? பெரிய மீன், அதை விட பெரிய மீன் இருக்கு பக்கத்துல பாரு. எவ்வளவு பெரிய மீன் பாத்தியா ஜெஷிதா? முதல்ல வாய் மாதிரி இருக்கு பாரு இந்த மீனுக்கு. முதல்ல வாய் எப்படி பாருங்க, செம்மையா இருக்கு ஜெஷிதா. பெரிய மீன் பெரிய மீன் பாத்தியா ஜெஷிதா? இந்த ஒயிட் கலர் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, ஒயிட் கலர் மீன் பாத்தியா? இங்க பாரு. கெளுத்தி மீன் இது அப்படியே குட்டி குட்டி குட்டியா நிறைய மீன் செஞ்சா. கெளுத்தி மீன் மாதிரி இருக்கு. ஆமா, கெளுத்தி மீன் மாதிரி தான் இருக்கு. ஜெஷிதா தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாரு சங்கீதா. ஜெஷிதா ஜாலியா என்ஜாய் பண்றா ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாரு வரவே மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீனே காட்டிட்டு இந்த குட்டி குட்டி மீன் போட்டோ எடுங்களா? பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு செம ஒர்த்து. ஆமா, சூப்பரா இருக்கு. செம மீன் விட்டுருக்காங்க. சின்ன இடம் தான், நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னம்மா ஏய் நீ பாக்குறத பாரு, சந்திரமுகி முழுசா மாறிய சந்திரமுகிய பாருங்கன்ற மாதிரி. அவர் வரவே மாட்டேங்கிறாரு, பாத்துட்டே இருக்காரு. பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா கலரும், கிரீன் கலர்ல மீன் இருக்கு அழகா. எடுத்துன்னு போயிடலாமாடா வீட்டுக்கு? வீட்டுக்கு பிடிச்சின்னு போயிடலாமா? குட்டி பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்தாச்சு ஒரு வழியா. வந்து பாத்தீங்கன்னா பூ கண்காட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க காய்கறி பழம்லாம் பார்த்தோமா, அதுக்கப்புறம் அப்படியே வந்து கியூல நின்று இங்க வந்தாச்சு. சூப்பரா இருக்கு பேபி. இங்கே நல்லா இருக்கா? இங்க பாருங்க நிறைய பூ வச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட் ஒரு டைம் அந்த ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரீ ஹவுஸ்லாம் பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா, டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பூ வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்க்கலாம். ஆமா, அந்த சைடுலாம் சூப்பரா வச்சிருக்காங்க நிறைய. போய் பார்த்துட்டே போலாம். இங்க ஒரு மாடல் டிசைன் பண்ணிருக்காங்க மரத்துல. ஆமாப்பா, ரோஸ்லாம் நல்லா கலர் கலரா இருக்குல்ல. எல்லா வெரைட்டியான ரோஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பூ அது டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க ஒயிட் கலர். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளவர்லேயே நந்தி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஒரிஜினல் பூ அது. ஆமா, ஃபுல்லா ஒயிட் வேற லெவலா இருக்கு. இந்த சைடு பாரு நிறைய இன்னுமே கலர் கலரா இலைய வச்சிருக்காங்க. இந்த பூலாம் நான் பார்த்ததே இல்லை. சூப்பரா இல்லை, என்ன பூனே தெரியல. நல்ல கலரா இருக்குல்ல, சூப்பரான கலர். பேர் படிச்சு நீ என்ன பண்ண போற தள்ளு? நல்லா இருக்கு, பேர் படிச்சு பார்த்தேன். சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம வீடு கட்டிட்டு அழகா வந்து இது மாதிரி கலர் கலரான பூச்செடிலாம். வெர்டிகல் கார்டன் தான் வைக்கணும். இப்போ வெர்டிகல் கார்டனா இந்த மாதிரி வச்சா இதுக்கு பேர் வெர்டிகல் கார்டன் தான். செடி இல்ல. ஆமா, அப்ப வச்சுட்டா போச்சு. ஒரு இடத்த ஒரு சுவர்ல வேணா வைக்கலாம். அழகா இருக்குல்ல இந்த செடி. செமையா இருக்கு இந்த பூல.
விவசாயம் செழிக்கணும்ன்ற மாதிரி விவசாய படத்துக்காக அந்த கருத்தை கொடுத்திருக்காரு. பாப்பா பெரிய டிடி பாத்து எழுத்த பூலே வந்து பாண்டிங் போட்டிருக்காங்க. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா பேபி கிட்ட வந்து மாத்தி விட்டுட்டேன். கை செமையா வலிச்சுது. எவ்வளவு தூரம் தான் நடந்து வர்றது பாப்பாவை தூக்கிட்டு. சங்கீதா கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் சுத்தி காட்டிட்டே வர பாப்பாக்கு. தேனி அது. தேனியா? அனிபி. அனிபி. எறும்புக்கு ரெக்க இருக்கும். தெரியல இருக்கும். பறக்குற எறும்பா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது எறும்பா இல்ல வந்து பார்த்தோன்னா தேனியான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொசுவாம் பாது. ஐ கொசுவா அது. தேனியும் இல்ல எறும்பு கிடையாது. கொசு. கலர் கலரா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? பூ எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பூ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஐட்டம். ஆமா. எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூலாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். குட்டி பொண்ணு அது இது கேட்டு நிறுத்த பலூன் ஒரு அக்கா பலூன் எடுத்துறாங்க. அழகா மூணு மீன் என்னன்னு தெரியல. நல்லா ஃப்ளவர்ல ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறது. இலை தழையில அழகா. ஆமா நல்லா இருக்கு. பலூன் வாங்கி கொடுக்கணும் சங்கீதா. ஆமா சோகம் பலூன் கேட்டுட்டே இருக்கா. பலூன் வேணுமா ஜெஷிதா? பலூன் 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 எங்க இருக்குன்னு தெரியலையே. வெளியில போய் வாங்கி தரலாம். சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து திராட்சை பழம் எடுத்துட்டு வந்தேன். டப்பால போட்டு அத பாக்க திராட்சை பழத்தை உள்ள கை விட்டு எடுத்து நல்லா பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கா ஃப்ரெண்ட் சங்கீதா. அம்மா கேக்குதா? அப்பா காவை அம்மா காவை டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்கல. எல்லாரும் இது என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி சாப்பிடுங்க. இங்க பாருங்க சங்கீதா இவ்ளோ பெருசு. ரஷிதா எப்படி எட்டி எட்டி பாக்குறா பாரு. அவங்கள இழுத்து ஜாலியா என்ஜாய் பண்றாரு பத்தி அவரு. இப்படி தூக்க போதும். அவரு விளையாடதான் இருப்பாரு அவரு. அப்புறம் பசங்க விளையாடல. வா வந்துரு. இறக்கி விடு அவரை. கீழே இறக்கி விடு. குட்டி பிஸ்கானா பாத்தியா இல்லையா? என்னம்மா ஊஞ்சல் வேணுமா? சூப்பர். என்னம்மா அக்கா விளையாண்டு தரேன். அக்கா விளையாண்டு நீ விளையாட. அக்கா விளையாடு. அடம் பிடிக்கிறாரு. நானு யஷிதா சேட்டை தாங்கல ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பசங்கெல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பாப்பா செம ஜாலியா விளையாடுறாரு. இதுல விளையாட விட்டோம். அங்க பாருங்க பசங்களோட போய் விளையாடுறதுக்கு கூப்பிடுறாரு அவரு. அவர் எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே வர பாருங்க. ஜஸ்விதா ஜஸ்விதா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குட்டி குட்டி பசங்க வந்து உக்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஜாலியா ஜஸ்விதா இதுல சுத்துறது வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய குட்டி பசங்களோட சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காவ.
ஜஸ்விதா ஜாலியா இருந்ததா? அவ என்ஜாய் பண்ணாலே இல்லையோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவ விளையாடும் போது ஜாலியா இருக்கு. செம ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட். பேபி பாருங்க அது கூட சுத்தி சுத்தி வேர்த்து ஒழுவுது. இவரும் சேர்ந்து பொண்ணோட சுத்துறாரு அவர் மட்டும். ஆமா என் பொண்ணு ஜாலியா இருந்தா எனக்கு ஜாலியா இருக்கு. ஜஸ்விதா இந்த பக்கம் திரும்பவே இல்ல. அதே தான் பாத்துன்னு இருக்கா பாரு. விளையாட்டு எங்கெங்கெல்லாம் விளையாட்டு பொண்ணுதோ அதே பாக்குறா. அவ்வளவுதான் நாங்க சுத்தி பாத்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் எரியல. இப்ப வந்து லைட்டிங்கோட வந்து பார்க்க சூப்பரா இருக்கு. குட்டி பொண்ணு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணா. இவளை வச்சு நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். இங்க முக்கியமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த அக்வாரியம் போய் பார்த்தோம் இல்லையா, அக்வாரியம் டைனர். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்பா அந்த ஊஞ்சல் விளையாடுறது அது எல்லாமே பிடிச்சிருந்தது. ஃப்ளவர் கண்காட்சியுமே வந்து சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு போய் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். போலாமா? எக்ஸிபிஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்தோம். ஜஸ்விதா செம்ம ஜாலியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபுல்லா எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா. அந்த மீன்லாம் வந்து நல்லா அழகா இருந்தது சுத்தி பார்த்தா. அங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து கண்காட்சி வச்சிருக்காங்க. ஃப்ளவர் இருக்கு. அப்புறம் வந்து நாய் பூனை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா அந்த கேட் வாக் மாதிரி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வச்சிருந்தாங்க. காம்படிஷன் வச்சிருந்தாங்க. அப்புறம் நல்லா இருந்தது. நிறைய கிரவுட் வந்திருந்தாங்களா. அந்த கிரவுட் எல்லாம் வந்து பாத்துட்டு அப்படியே வந்து போயிட்டு வர. பாப்பா ஊஞ்சல் எல்லாம் விளையாண்டா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஆமா அவரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போகும்போது அப்ப குட்டி குழந்தையா இருந்தா. இப்ப அவ வந்து எல்லாத்துலயும் விளையாடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கா. அவளை கூட்டுன்னு வந்தா அங்கேதான் கை காட்டுறாரு. ஆமா நல்ல ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. எத்தனை வந்து குடுக்கறவர் அவர் பேர் கையில சமைக்கிற பொருள் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துடுறா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு ரூம்ல இருந்து கிச்சன்ல இருந்து. வீடு கட்டணும் என்ன தெரியுமா பண்ணணும், கிச்சன்ல கபோர்டு போட்டு எல்லாத்தையும் பூட்டி வச்சு. ஆமா இல்லன்னா சேட்டை புள்ளார இல்லன்னா எல்லா பாத்திரத்தையும் நான் 2வது டைம் வந்து விளக்குற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சேட்டை ஜஸ்விதா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வரும் 11 மணிக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் நடக்குது. ஒன்லி 3 டேஸ். இன்னைக்கு 3வது நாள் இன்னையோட முடியுது. ஆமா ஸோ காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 9 மணி வரைக்கும். இன்னைக்கு யாரா இருந்தாலும் போறவங்க 9 மணி நைட்டு 9 மணி வரைக்கும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். சூப்பரா இருக்கு. நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருக்காங்க. செடி வகைகள் நிறைய செடி வகைகள் வச்சிருக்காங்க. ஆமா நீங்க வீட்டுல வந்து இது வீட்டு மாடி தோட்டம் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா நிறைய செடி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செடி இருக்கு. நம்ம வாங்கிட்டு வரலாம். ஆமா ரோஜா பூ செடி, அதுக்கப்புறம் தென்னங்கன்று. நிறைய பேர் நிறைய ரோஜா செடி தான் வாங்கிட்டு போனாங்க. ஸோ வீட்டுல வந்து தக்காளி செடி அதாவது செடி நானும்னா செடி இருக்குது. எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க நீங்க வந்து போய் பார்க்கலாம். நம்ம ஊர்ல வந்து போட்டிருக்காங்க. அது நம்மளே வந்து பார்த்தோன்னா போய் ரசிச்சு பார்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வடிக்கிறா சிரிக்கிறா பாரு. டாடா பாய். டாடா பாய். அப்பா